உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசும்போது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் பல கால்களை பார்த்து வந்தவர் அப்படின்ட்டு. முதல்ல ஜெயலலிதா, அப்புறம் சசிகலா, அப்புறம் டிடிவி. இப்போ பிஜேபி கால் கடி போய் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறது நியாயமா சார்? அவரு முன்னாள் முதலமைச்சருக்கு பற்றி இந்த மாதிரி பேசுறதுன்றது வந்து முன்னாள் முதலமைச்சருக்கு இழுக்கு கிடையாது. பேசுகிறவருக்கு இழுக்கு. துணை முதலமைச்சர். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான். நல்லபடியாக போய்கிட்டு வந்துட்டு பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்க. நல்லா மரியாதைக்கார பையனாக இருக்கான். நான் அம்மாவை மதிக்கிறான், எல்லாரையும் மதிக்கிறான். நம்ம வீட்டில் பொண்ணுங்கன்னு தேடினா கூட அந்த பையனை சொல்லலாம். அவ்வளோ ஒரு மரியாதை பையனை. ஒரு 2 நாள் கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஊரில் இருக்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் வண்டியாக திட்டிக்கினா என்ன பயந்துருவான்னு. அது இந்த பையன் இப்படி இருக்கிறான்னு. அவன் யாரை திட்டுறானோ அவங்களுக்கு மரியாதை இருக்காது. இந்த பையன் நாங்கள் இப்படி இருக்கிறான்னு. இன்றைக்கி திமுக அப்படி தானே எல்லோரும் திமுக பார்க்குறாங்க. என்னங்க இது இப்படி பேசுகிறாங்க, என்னங்க அவரை போய் இப்படி பேசுகிறாங்க, என்னங்க இப்படி பேசுகிறாங்க. ஒரு கூட்டணி சேர்றது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து அவர்களை டிஃபேம் பண்ணுறது நான் சொல்லிட்டு இருப்பேன் அடிக்கடி. ஒருத்தரை டிஃபேம் பண்ணால் அவருக்கு மேலே உள்ள நம்பகத்தன்மை மக்களுக்கு போயிடும். அப்போ அவர் என்ன நல்லது சொன்னாலும் அது எடுபடாது. இதுதான் எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, விஜயகாந்துக்கெல்லாம் பண்ணாங்க. இவங்க குடிகாரன்ற ரேஞ்சுக்கு விஜயகாந்த் ஆக்குனாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பாட்டில் அந்த வாசனை கூட பிடிக்காது இவங்களுக்குலாம் யாருக்குமே. அந்த லெவல் தானே. அதே வடிவேலை வச்சு பேச வச்சாங்க. அதான் செம்ம காமெடி. அவருக்கு இந்த பாட்டில் இந்த வாசனையே பிடிக்காது. அவருக்கு டீ டோட்டலர். அவர் வந்து விஜயகாந்த குடிகாரன்னாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா இல்லையா? அது எடுபட்டுச்சா இல்லையா? சேம் அதே தான் இவர் அடிமைன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. யாருக்கு யார் அடிமை? டிடிவியை சேர்த்துக்க சொல்லி கெஞ்சிறாரு. யார்? 2021 தேர்தலில் சேர்த்துக்க முடியாதுன்றார். 25 சீட்டு போச்சு. அதனால் உண்மையா இல்லையா? டிடிவியை ஓபிஎஸ்ஸை இவங்களை வச்சு என்னென்னவோ கட்சிக்குள்ளே பண்ணுறாங்க. இன்னை வரைக்கும் எதாவது நடந்துச்சா? வெளியேற்றுந்தான்றாரு. அண்ணாமலை அவ்வளோ தூரம் பண்ணி பிரச்சனை பண்ணி கூட்டணி உடச்சிட்டு வந்துட்டாங்க. இவங்க அவங்கள கேட்டால் ஏடிஎம்கே தான் உடச்சி. ஆமாங்க, என் கட்சித் தலைவர் திட்டினா நாங்கள் உடைக்க தாங்க செய்யணும், உடச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு தேர்தல் தனியாகவே என்னன்னாலும் பரவாயில்ல நின்ட்டாங்க. உறுதியா இல்லையா? 2வது பிரச்சனைலாம் அனுப்புற அவங்க தான் வந்து இவங்கள்ட்ட பேசி சேர்றாங்க. சேர்ந்த கண்டிஷனாக அண்ணாமலை தூக்கணுன்றாங்க. அண்ணாமலை தூக்குறாங்க. இது அடிமைத்தனமா? ஒரு கூட்டணியில் சேர்றது பிரியறது அவங்கவுங்க கட்சி அரசியல் நிலைப்பாடு. இதெல்லாம் அடிமைத்தனம் காலில் விட்றதுன்னா நான் வந்து 67, 70லேருந்து நான் கொண்டு வருவேன். கலைஞர் என்னென்ன பீரியடில் என்னென்ன நான் சொன்னலாம் மிஸ்ஸா கொடுமை. அந்த கொடுமைக்கு யார் காரணம்? இந்திரா காந்தி. அதே இந்திரா காந்தியை 5 வருஷத்துக்குள்ளே நேருவின் மகளை வருகை நிலையான ஆட்சி தருகன்னு கூட்டணி வச்சிங்க. அதுக்கு பேர் என்னது? அடிமைத்தனம்னு எடுத்துக்கலாமா? காலில் விடுறதுன்னு எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி கலைஞர் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இவங்க இன்றைக்கி சொல்கிறாங்களே ஆர்எஸ்எஸ் அதுன்னு. இன்றைக்கி போய் நீங்கள் வந்து சேர்றீங்களா? ஏடிஎம்கே சேர்றதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களே. 99 நீங்கள் சேர்ந்தீங்களே, அதுக்கு பேர் என்னது? அதனால் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. இது தவறு. பேச பேச அவருக்கு தான் மரியாதை கூடும், இவருக்கு மரியாதை குறைய தான் செய்யும். ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. என் கரூர் பிரச்சனை இன்னும் முடிவு வரல. ஆனால் இப்போ பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு ஒரு முதலமைச்சராக போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் பேசலாமா சார்? அவர் பேசலாங்க. அதில் என்னங்க தப்பு இருக்குது? எப்படி சார் தமிழ்நாட்டிலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது? ஒரு தேசிய அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிறதுல ஒரு கட்சி நடத்துகிறதுல கலந்துக்கிறதுன்றது அதெல்லாம் தப்பு இல்லை, பேசலாம். என்னன்னா இவங்க பண்ணுற கூத்துக்கு அது ஒரு கேலி பொருளாக மாற்றப்படுது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மிக பெரும் போராட்டங்கள்லாம் நடந்த ஈராக்கு எதிராக ஈராக்கில் வந்து 91 தாக்குனப்போ மிகப்பெரிய எழுச்சியான போராட்டம் மவுண்ட் ரோட்டில் நடந்தது. ஓ, அப்பயே சாலை மறியலுங்க. மவுண்ட் ரோட்டில் ஈவினிங் 6 மணிக்கு. இது சிபிஎம். இந்த வம்பு தான் வேணான்றது. சிபிஎம் இடதுசாரிகள் நடத்தி பெரிய தடியடிலாம் ஆச்சு. தடியடி நடத்துனது திமுக அரசு. கலைஞர் எத்ராஜி காலேஜில் ஃபங்க்ஷனில் இருக்கார், கூப்பிடு தூரத்தில் இருக்கார். இங்கே தடியடி நடக்குது. மறுநாள் அவர் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அதுக்கும் இடதுசாரிகள் போராடினாங்க. அதே மாதிரி இதில் அமெரிக்க தூதரக முற்றுகை இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்தினாங்க. தூதரக லைட்டு கீட்லாம் உடைச்சிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கமிஷனரே மாற்றிட்டாங்க ஜெயலலிதா. இவங்க பண்ண கூத்துக்கு அவரை மாற்றினாங்க. ஏன்னா பாதுகாப்பு ஏற்பாடு சரியில்லை. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. என்ன நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு தெரியும். என்ன இவங்க லெவலுக்கு தாங்க காசா பற்றிலாம் பேசுகிறாங்களாம் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. முதலமைச்சர் தெரியாமல் அதுக்கு போய் தெரியும். அது தெரியாமலாம் இருக்காது. இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலைனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. மற்றபடி முதல்வர் ஒரு பெரிய கட்சி ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனைக்காக போராடுறதுன்றது சாதாரண நடக்கிறது தான். கலைஞர் பீரியடு எல்லார் பீரியடும் நடந்திருக்கு. இப்போ இது வினோதமாக இவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையில்லை. இவங்களுடைய இதெல்லாம் மைக்ரோ லெவல் தானே. கீழே இருக்கிறவங்கள எவனோ என்ன பண்ணலாம், இது தானே. காலில் விழுந்தா தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடின்னு பேசும்பொழுது திடீர்னு அமாஸ் பற்றி பேசும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது.